விருச்சக ராசி அன்பர்களே, ஆண் பெண் இருபாலாருக்குமே விருச்சக ராசி வந்து ஒரு அமோகமாக இருக்குமா, சிறப்பாக இருக்குமா, இந்த புரட்டாசி மாதம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த விருச்சக ராசி வந்து தேள். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா தேள்னால் விஷம், பாய்சனம் சொல்லக்கூடிய ஒரு தேள். அது மறைமுகமாக இருக்கும், அது மாதிரி செவனேன்னு ஓரமாக உட்காந்துருக்கும், தொட்டால் போட்டுரும். அதனால் வந்து தொடாத கவனமாக கரெக்டாக கொஞ்சம் தூரம் நின்று பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பதமாக கையாளணும். இந்த விருச்சக ராசி நபர்களோடு தொடர்பு கொள்பவர்களும் அவர்களோடு கொஞ்சம் கவனமாக இருக்கும். நம்ம கடகராசிக்கு சொன்ன மாதிரி, இந்த கடகராசிக்காரங்கெல்லாம் பார்த்து பத்திரமா இருக்கடான்னு சொன்ன மாதிரி விருச்சக ராசி வந்து அப்படியெல்லாம் கிடையாது. விருச்சக ராசி வந்து அவர்களும் சுயநலக்காரர்கள் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த விருச்சக ராசி ஆளும் கிரகம்ங்கிறது விஷாகம், அனுசம், கேட்டை. அதனால் இந்த 3 நட்சத்திரமும் 3 விதமான செயல்பாடுகளை இருக்கும். அதனால தான் அதாவது வில்ல வேஷம், ஹீரோ வேஷம், குணச்சித்திர வேடம், காமெடி சீனு, இந்த 4 சீனும் கலந்து வரக்கூடிய ஒரு நபர்கள். ஆனால் இந்த விருச்சக ராசி அப்படிங்கிறது ஆள் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்டாக அமைதியாக இருப்பாங்க, பொறுமையாக இருப்பாங்க, அமைதியாக இருப்பாங்க. சுருக்குன்னு கோபம் வரும். அதே மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, முன்னரோசமெல்லாம் அடிக்கடி வருது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இவங்களுக்கெல்லாம் வரும். அதனால் கொஞ்சம் சுருக்குன்னு வரும். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக போகணும். ஆள் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. பொதுவாக வந்து இது நேர் எதிர் ராசின்னு சொல்லக்கூடியது மேச ராசி, விருச்சக ராசி இதெல்லாம் பார்த்து செவ்வாய் ஆளக்கூடியது. அப்போ இவங்களெல்லாம் எப்பயுமே டென்ஷன் பார்ட்டி தான், சுயநலக்காரர் தான். அதனால் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, சைலண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லி ஏமாந்துடக்கூடாது. அப்படியெல்லாம் கிடையாது, கணக்கு போட்டுக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. ஆனால் சுருக்குன்னு வரும், எடுத்தாலும் சுருக்குன்னு கோபம் வரும். இவர்களை எல்லாம் கையாளக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர்கள் சொல்கிறாங்க இல்லையா, அப்படியே போய் அப்படியே வச்சுட்டே போகணும். அவர்களோடே ட்ராவல் பண்ணி அப்படியே போயிட்டு அப்படியே பின்னாடி வந்தால் தான் அங்கே வந்து ஏற்றுக்குவாங்க, இல்லைன்னா ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த நீர் ராசி, இது சிரம் ராசி, நீர் ராசி, பெண் ராசி, இரட்டை ராசி, அடிவயிறு, பிறப்பு உறுப்பு இதெல்லாம் ஆளும் வாய்ப்பு. இதெல்லாம் வந்து அடிக்கடி பார்த்திங்கன்னா அந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கூட இதெல்லாம் இந்த அடிவயிறு கம்ப்ளைண்ட் இருக்கும், எரிச்சல் இருக்கும், வலி இருக்கும். இதெல்லாம் வந்து அதிகமாக பார்த்திங்கன்னா இவங்களுக்கெல்லாம் இருக்கும். இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு இயற்கையாகவே இதெல்லாம் இருக்கும். ஆண் பெண் இருபாலாருக்குமே இந்த மாதிரி வந்து அந்த அடிவயிறு இதெல்லாம் கம்ப்ளைண்ட் இருக்கும். அதே மாதிரி இவர்களுக்கு வேகம் அதிகமாக இருக்கிறது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணாங்கன்னா ஆஸ்பத்திரி செலவெல்லாம் அதிகமாக இருக்காது. கோபம் அதிகமாக இருக்கும், வேகம் வெறித்தனமான வேகமெல்லாம் சில நேரத்தில் வரும். அதெல்லாம் கொஞ்சம் அடக்கி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி போனாங்கன்னா ஆஸ்பத்திரி செலவு கூட அதிகமாக வராது. இவர்களுக்கெல்லாம் வந்து இந்த விருச்சக ராசி 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம். அதாவது 4ஆம் இடங்கிறது தாய் ஸ்தானம், வண்டி வாகனம், சுகஸ்தானம், வீடு மனை கட்டடம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் தான் 4 தாய் ஸ்தானம் சொல்லக்கூடியது. இந்த 4ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது விருச்சக ராசியில் சிறப்பாக இருக்காரா, எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா 4 கூடையவர் வந்து சந்திரன் சனி. விருச்சக ராசியில் வந்து சந்திரன் சனியோடு தொடர்பு கொண்டு அந்த சொந்த வீட்டிலே இருக்கார். அதனால் இந்த சந்திரன் வந்து திட்டமிடுதல் அதிகமாக இருக்கும். சனி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு நபர். அப்போ அது வந்து 4ஆம் பாகத்தில் உட்காந்துருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப நாளாக வீடு வந்து கட்டுறதுக்கு செங்கல் வாங்கி போட்டிருக்கிறேன், மணல் வாங்கி போட்டிருக்கிறேன், எல்லாம் பண்ணி வச்சாச்சுங்க, ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா கட்ட முடியல. அப்போ இந்த தடைகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நகர்த்திக்கிட்டே போகணும், ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ இது எல்லாமே என்னாகும், தடைகள் தகர்த்தெறிந்து இனி தனக்குன்னு ஒரு வீடு, ஒரு மனை, ரொம்ப காலமாக ஒரு ஏக்கம் இருக்குதுங்க, எனக்கு சொந்தமாக ஒரு வீடு கட்டணும்னு ஒரு ஆசை, இது நடக்குமா? யார் கேட்டாலும் பார்த்தீங்கன்னா, எந்த ஜோசியர் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா எல்லா சேனல்லையும் ஒரு ஜோசியர்னா சொன்னால் அது நடக்கும் இது நடக்கும்னு எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க. இப்போ இதெல்லாம் நடக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அப்படின்னா இது வந்து இப்போ தனிப்பட்ட முறையில் இது வந்து உங்களுடைய சுய ஜாதகம், தனிப்பட்ட இருக்கக்கூடிய சுய ஜாதகத்தில் தான் இது வந்து ஆழமாக அழுத்தமாக ஸ்ட்ராங்காக ஒரு புடி கொடுத்து கரெக்டாக பேச முடியும். இது வந்து நாம் பார்த்துட்ருக்கிறது மாத பலன், அதாவது பொது பலன் தான் இப்போ நாம் பார்த்துட்ருக்குறோம். பொதுவான பலன்களை உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த விருச்சக ராசி அப்படின்னாவே இந்த இவங்க இப்படி இருப்பாங்க, இந்த குணாதிசயம் எப்படி இருக்கும், இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து வழிபாடு அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து, ஏன்னா வான்மண்டலத்தில் 8வது ராசி அது வந்து பார்த்திங்கன்னா இந்த கடக ராசிக்கும் விருச்சக ராசிக்கும் ஒரு கனெக்ட் இருக்குது. மாரக ராசி அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தியா, என்ன நடந்தாலும் சரி அவன் பார்த்தியா என்ன நடந்தாலும் சரி அங்கே ஆக்சிடெண்ட் ஆகி இழுத்துட்டு கிடப்பானுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா இவனுடைய சுயநலம் இவங்க வேலையை கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுவாங்க.
அந்த இடத்துக்கு வந்து அவன் பார்த்து என்ன நடந்தாலும் சரி போக மாட்டாங்க. கரெக்டாக அந்த கிளைமேக்ஸ் சீன் முடியும் போது கரெக்டாக அந்த அங்கே போய் அட்டெண்டன்ஸ் போடுவான். இவங்கெல்லாம் இதுக்கெல்லாம் சம்மந்தப்படுற நபர்கள் இவர்கள் எல்லாம் பொதுவான ஒரு விஷயம் இது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் அதிகமாக எமோஷன் ஆனீங்களா வயிற்று வலி வரும், எரிச்சல் வரும், அடிவயிறு கனமாக இருக்கும். இந்த மாதிரி அடிக்கடி அதாவது ஆண்கள் பெண்கள் இந்த இருபாலாக இருக்குமே, பெண்கள் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மென்ஷன் பீரியட் டைமிங் எல்லாம் முன்ன பண்ண இதெல்லாம் வந்து முன்ன பண்ண ஏருக்கு மாறாக போகும். இந்த மாதிரிலாம் வரும். அதிகமாக வலி வரும். டென்ஷன் ஆனாவே கோபம் அதிகமாகனாவே என்ன ஆகும், வயிற்று வலி வரும். ஏன் வயிற்று வலி வருது? எரிச்சல். ஏன் வயிற்று வலி வருது? ஜூடு, உஷ்ணம், இதெல்லாம் அதிகமாகுது. இந்த அதிகமாக உஷ்ணங்கள் வருவதற்குண்டான காரணங்கள் என்ன? நமக்கே எஜமான், நமக்கு நாமே கடவுள். இதை வந்து சரியாக நாம் வந்து புரிஞ்சுக்கிறதில்ல, சரியாக வந்து செயல்படுத்துறதில்லை. அதனால தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் நாமளே தேடிக்கிறோம். அதனால் இந்த விருச்சிக ராசிக்கு இது பொருந்தும். ஏன்னா 8வது ராசி அப்படிங்கிற மாதிரி வர்றதுனால இந்த வாழ்க்கையில் எல்லாமே எட்டெட்டாக நகர்த்திக்கிட்டே போகணுங்கிற மாதிரி 4 வகை 8, அதாவது 8 திக்கு பாலகர்களுக்கும் வழிபாடு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களை ஸ்டடி பண்ணிக்கணும். ஈசானியத்தில் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து சிறுதானிய வகைகள் ஏதாவது போட்டு, கம்பு, அதாவது சிறுதானியம்னா கம்பு ராகி இப்படி ஏதாவது வந்து இறச்சி விட்டு, அரிசி இப்படி ஏதாவது போட்டு ஏதாவது வந்து ஒரு தண்ணி கிண்ணி ஏதாவது கொண்டு போய் வைக்கணும். ஈசானியத்தில் காக்கை குருவி இதெல்லாம் வந்து பொறுக்கிட்டு போனால் அந்த முன்னோருடைய சாபம் வந்து விலகும், பூர்வ கர்மா இருக்கும். அதாவது உங்களுடைய இதுக்கும் வந்து இந்த விருச்சகத்துக்கும் பார்த்திங்கன்னா பூர்வ கர்ம தோஷம் 3, 4, 5 5 ராகு இருக்குது. இந்த புரட்டாசி மாதம் வந்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு உட்காந்துருக்கார். ராகுன்னா பார்ட் டைம் பூர்வீகம் முன்னோருடைய கர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கும் இருக்குது. இப்போ அதுக்கு நீங்கள் போயிட்டு கூட வந்திருக்கலாம், ராமேஸ்வரம் போயிட்டு வந்திருக்கலாம். இல்லை ஏதோ பங்காளி சின்ன பாட்ட மக்கள் பெரிய பாட்ட மக்கள் எல்லாம் சேர்ந்து ராமேஸ்வரமெல்லாம் போயிட்டு வந்தேன், அதை பண்ணேன் இதை பண்ணேன் நிறையா இதெல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கானுங்க. ஆனால் வந்து அதெல்லாம் தீர்வே கிடையாது. இப்போ முறைப்பிரகாரம் வந்து அதை நீங்கள் போய் பண்ணிட்டு வந்தோம். அதை விட இந்த காக்கை குருவிகளுக்கு உணவளித்தல் அந்த பாவ கர்மாவிலேருந்து விடுபடுறதுக்கு தீர்வு. இதுதான் மெயின் பாயிண்ட். அடுத்தது காலபைரவர். அதாவது காலபைரவர்னால் மூலவர் காலபைரவர் அப்படின்னா தனி கோயில்னு அர்த்தம். அதுக்கு பேர் வந்து மூலவர்ன்ட்டா தனி கோயிலாக இருக்கிற இடத்துக்கு போயிட்டு வரணும். இல்லைங்க எங்கள் ஊரில் பக்கத்துலேயே ஒரு சிவன் கோயில் இருக்குதுங்க, அங்கே காலபைரவருக்கு அங்கே போய் கும்பிட்டுக்கிறேன் அப்படின்னா அது உங்கள் விருப்பம், அது ஒன்றும் சொல்ல முடியாது. நீ வந்து பார்த்து மாமச்சன வீட்லேயும் பொண்ணு கட்டலாம், சின்ன வீட்லேயும் பொண்ணு கட்டலாம், அது வேறு விஷயம். ஓகேவா? இது வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அதாவது வந்து ஒரு விஷயத்தை முறையாக தேடுதல் நிறைந்த பலன் கிடைக்கும். இவ்வளோ தான் என்னுடைய அனுபவம். அதனால் வந்து எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. நீ இங்கேயும் பண்ணிக்கலாம் அங்கேயும் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். முறையாக பத்திரிக்கை அடித்து கல்யாணம் பண்ணலாம், கூட்டிகிட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணலாம், அது வேறு விஷயம். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா முறையாக பண்ணு, அதில் இருக்குது முன்னேற்றம் அப்படின்னு சொல்கிறேன், வேறு எல்லாம் ஒன்றுமே சொல்லலை. அதனால் வந்து என்னுடைய அனுபவத்தை, அதாவது கடந்த 27 வருடம் என்னுடைய ஜோதிட அனுபவத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். கூடிய விரைவில் வந்து நம்ம கோயில் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தகவல் வரும். கூடிய விரைவில் நம்ம தனி மூலவர் காலபைரவர் கோயில் வந்து கட்டப்போகிறோம். தனியாக அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கிட்டு இருக்கிறோம். எல்லாம் மக்களாகிய நீங்களெல்லாம் சேர்ந்து தான். நான் வந்து தனிப்பட்ட முறையில் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் வந்து எல்லாருமே அந்த மாதம் அமாவாசை பூஜை பண்ணுறோம். அதுக்கு வந்து கஸ்டமர்ஸ் நிறையா நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான், ஆடியன்ஸ் கொடுக்குற ஆதரவு தான் நான் இன்னும் தொடர்ந்து இதை பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதனால் தொடர்ந்து நீங்கள் எல்லோரும் ஆதரவு கொடுத்து கொண்டே இருங்கள். என்னால் முடிந்த அளவுக்கு அந்த ஆசீர்வாதம் பூஜை எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். நிறைய மக்கள் பலனடைஞ்சிருக்காங்க. மீண்டும் நான் சொல்லிக்கொள்கிறது, கூடிய விரைவில் பைரவர் கோயில் வந்து அமைக்கிற கட்டட பணி துவங்க ஆரம்பிக்க போகக்கூடிய ஒரு சூழ்நிலை பக்கமாக சமீபத்தில் அதுக்குண்டான முயற்சிகள் பண்ணிகிட்ருக்கிறோம். நிச்சயமாக அந்த நல்ல செய்தியும் சேனலில் வந்து கொண்டு போட்டுருவோம். காலபைரவரோடு சேனல்களை நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாகப் போகிறது. உங்களிடையே சொல்லிக்கொள்க நான் மிகுந்த பெருமைப்படுகிறேன். அதனால் வந்து எப்பயுமே வந்து வழிபாடு அப்படின்னா அதுதான், காலபைரவரை வழிபாடு பண்ணுங்கள். முருகன் கோயில் வந்து பழனி ஆவினன்குடி முருகன் முடிஞ்ச அளவுக்கு வந்து போயிட்டு வாங்க, ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி வந்து திருச்செந்தூர் வந்து வருடம் ஒரு முறை திருச்செந்தூர் சென்று வருவது மிகுந்த சிறப்பு. ஏன்னா முக்கியமாக விருச்சிக ராசி அன்பர்கள், இந்த ஜலராசி அன்பர்கள்லாம் கரெக்டாக கவனமாக கேட்டுக்கணும். மீனராசி, கடகராசி, விருச்சிக ராசி, இந்த ஜலராசி அன்பர்களெல்லாம் வந்து மெயின் வருஷம் ஒரு தரம் திருச்செந்தூர் போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அவர் வந்து குகை முருகன், பல அவதாரங்கள் அங்கே வந்து பெரிய யுத்தங்களெல்லாம் தாண்டினது, வேள்வி நடத்தி யுத்தங்களெல்லாம் தாண்டி ஜெயிச்ச ஒரு நபர். அங்கே முருகனுக்கு ஒரு பவர், குகையில் இருக்கிறவர்.
அவருக்கு ஒரு மூலிகை பவர் தனி பவர்லாம் அங்கே இருக்குது. அதனால் நீங்கள் அந்த வருஷம் ஒரு தரம் அடிக்கடி போகக்கூடாது. கடல் சார்ந்த இடம் அடிக்கடி போகக்கூடாது, வருஷம் ஒரு தரம் போகணும். ஆறு சார்ந்த இடம் மாதம் ஒரு முறை போகலாம். குளம் சார்ந்த இடம் அடிக்கடி போகலாம். வாய்க்கால், வரப்பு, தண்ணி, ஓடை இப்படியெல்லாம் தினம் பார்க்கலாம், அடிக்கடி போகலாம். இந்த குளியல் அப்படிங்கிறதுலேயே இவ்வளோ விஷயங்கள்லாம் ஆன்மீக தகவலில் நிறைய விஷயங்கள் நம்ம சித்தர்கள் வச்சுருக்காங்க. அது மாதிரி சில விஷயங்கள் வந்து முறையாக கடைப்பிடித்தால் மிகுந்த சிறப்பு. ஆக இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் எல்லாம் நான் இப்போ எல்லாம் மீண்டும் எல்லாத்துக்கும் சொல்கிறது அதுதான். இருக்கும்போது பெரியவங்களை நல்லபடியாக பார்த்துங்க, அப்பா அம்மாவை பார்த்துங்க, அவங்களுக்கு வந்து நல்லா பணிவிடை செய்யுங்க. அதனால் வந்து அவங்கள தள்ளி வச்சிடாதீங்க, ஒதுக்கி வச்சிடாதீங்க. அது வந்து ரொம்ப கேவலப்படுத்துகிற மாதிரி அர்த்தம், உங்களே நீங்கள் தாழ்த்திக்கிற மாதிரி அர்த்தம். அதனால் நான் எல்லாத்துக்கும் சொல்கிறது இது ஒரே ஒரு விஷயந்தான், கடவுள் உங்களிடம் இருக்கிறார். அதுதான் அதுதான் அப்பா அம்மா. அதனால் வந்து முதல் கடவுள், உலகத்திலேயே முதல் கடவுள் அப்படின்னா யார் அப்படின்னா விக்னேஸ்வரர், விநாயகர் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. முதல் கடவுள் அப்பா அம்மா தான். அதனால் வந்து போற்ற வேண்டிய கடவுள், சூடம் பொருத்தி கற்பூர தெய்வம் காட்டி பாலாபிஷேகம் பண்ணுறது, ஆக எல்லாமே பார்த்திங்கன்னா முதல் தெய்வம் தாய் தந்தை தான். வேறு யாருமே முதல் கடவுள் கிடையாது. அப்புறம்தான் விநாயகரெல்லாம் அப்புறம்தான் வருவார். அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு அடித்து சொல்லுவேன் இதை. அதனால் இந்த அனுபவம், என்னுடைய அனுபவத்தையும் கொடுக்குறேன் நான். இதை கரெக்டாக கடந்து வந்தால், அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிட்டு வந்தாவே சிறப்பாக இருக்கும். குபேரனாகவே இருக்கலாம். பிச்சைக்காரன் குபேரன் ஆயிடுவான், குபேரன் பிச்சைக்காரன் ஆயிடுவான். இதெல்லாம் வந்து சகஜம். வாழ்க்கையில் எல்லாம் அங்கே போவோம், அங்கே இருக்கிற இங்கே வருவோம். இதெல்லாம் சகஜம். இதெல்லாம் நிரந்தரமல்ல, நிரந்தர தீர்வும் அல்ல. இன்றைக்கி பெரிய கோடீஸ்வரனாக இருக்கான் அப்படின்னா, பெரிய ஆளாக இருக்கான், நாங்கள் அங்கே போக முடியல அப்படி ஏங்காதீங்க. நிச்சயமாக அந்த இடத்துக்கு வந்து நாம் போக முடியும். ஒரு லட்சியத்தோடு பயணிங்க. நிச்சயமாக எல்லாமே வந்து ஒரு லட்சியத்தோடு வெறித்தனமாக பயணிக்கணும். என்னால் இது முடியும்னு சொல்லி பயணிங்க. நிச்சயமாக நீங்கள் ஜெயிக்க முடியும். இது என்னுடைய அனுபவத்தை உங்களிடம் பகிர்ந்து கொடுக்குறேன். அதனால் விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் எல்லாம், கல்வியில் இருக்கக்கூடிய கல்வியாளர்கள் 4ஆம் பாகம் நல்ல உச்சமாக இருக்குது. 9, 12, 5 சிக்னேட் பண்ணால் வெளிநாடு, வெளித்தொடர்பு, அரசு சம்மந்தப்படக்கூடிய சூரியன் உச்சம் பெற்றால் 11 வந்து சூரியன் உச்சம் பெறுகிறார். அரசு சம்மந்தப்படக்கூடிய வேலை வாய்ப்பு இப்போ நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னா, எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா இப்போ கிடச்சிரும். ட்ரை பண்ணுங்கள். அதான் அருமையான ஒரு வாய்ப்பு இருக்குது. பொலிட்டிக்கல் ஏதாவது வந்து போட்டி பிரச்சனைகள் ஏதாவது வந்து அரசு சார்ந்தன்னா, பொலிட்டிக்கல் அப்படின்னா அரசியல்வாதிகள், அதில் ஏதாவது நீங்கள் இப்போ ஏதாவது போட்டி போடனா கூட போடுங்க. ஒரு 2-3 மாதம், அதாவது என்னென்னா ஐப்பசி, தமிழில் சொன்னால் ஐப்பசி டு கார்த்திகை, இந்த மாதத்துக்குள்ளே ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சிரும். கல்யாணம் இப்போ வரன் தேடிட்டு இருக்கிறவங்க வந்து ஒரு அருமையான ஒரு காலம்னு சொல்லலாம், அருமையான ஒரு வாய்ப்பு. ஏன்னா தெளிவாக விருச்சிக ராசிக்கு 7ல் குரு அமைகிறது ஒரு அருமையான வாய்ப்பு. அதனால் இப்போ லைஃப் பார்ட்னர் சிறப்பாக அமையும். ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 7ஆம் இடத்துல குரு அமைஞ்சிருக்கிறது. அதனால் விருச்சிக ராசி அன்பர்கள் எல்லாம் இப்போ நீங்கள் இது வரைக்கும் நான் தேடிட்டு இருந்தேன் கிடைக்கல அப்படின்னா, இப்போ உங்களை அமைஞ்சிருங்க. ஒரு 2 மாதத்தில் உங்களுக்கு வந்து வரன் அமைஞ்சிடும். நீங்கள் தேடுற வரன் அமைஞ்சிடும். நீங்கள் லவ் பண்ணுற வரன் அமையும். நீங்கள் என்ன தேடுறீங்களோ அது கிடச்சிரும். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து திட்டமிட்ட கல்யாணம் அப்படிங்கிறத விட நீங்கள் திட்டமிட்ட ஒரு வாய்ப்பு, வாழ்க்கை, அதுதான் சிறப்பு. ஓகேவா? அதனால் வந்து இனி வரக்கூடிய காலங்களும் இப்படி தான் அமைய போகுது. அதனால் அதுக்கு தகுந்தாற்போல் உங்களை மாற்றிக்கொண்டு இனி அந்த வேகத்தையும் கோபத்தையும் கொஞ்சம் அப்படியே தாழ்த்தி கடைபிடிங்க. இனி வரக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் அருமையாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதிக கோபம் அதிகமாக வந்ததுன்னா உடம்பு கெட்டு போயிடும். கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கே உறுதுணையாக இந்த புரட்டாசி மாதம் தொட்டே நல்ல காலம் பிறந்து விட்டது என்று செயல்பட ஆரம்பியுங்கள். நல்லதே நடக்கும். மீண்டும் ஒரு நல்ல ஆன்மீக தகவல்களோடு சந்திக்க வருகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.